ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான லன்ச் ரெசிபீஸ் தான். மோர் குழம்பு, கொள்ளு ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். இந்த ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour இருந்தாவே போதும். நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஊற வச்சு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு 250 கிராம் கொள்ளு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நான் கொள்ளு ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 6 விசில் வெந்து வரதுக்குள்ளேயுமே நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு பருப்பு வடை சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை தண்ணி தனியாக பருப்பு தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடியணும். அது வரைக்கும் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான பொருளை நுணுக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெள்ளை பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து கொரன்னு நுணுக்கி எடுத்துக்கலாம். வேணும்னா இது கூடயே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொள்ளு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூடயே நான் நுணுக்கி வச்சுருக்க வெள்ளை பூண்டு, மிளகு, ஜீரகமும் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதையும் வடிகட்டி இது கூடயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி கொள்ளு வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொள்ளு வெந்து வர வரைக்கும் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா வடை தட்டும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா காரத்துக்கு வேணுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகாய் இந்த வடையில் சேர்க்கலை. இப்போ இதை ஓரளவு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வேணும்னா நீங்கள் இந்த வடை மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இதோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ குக்கரில் 6 விசில் விட்டு கொள்ளு வெந்து வந்திருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி ரசத்துக்கு நான் இந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அளவு தண்ணி இருக்குது, அதையும் இந்த ரசத்தோடு சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளை வேஸ்ட் ஆக்காமல் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம தேங்காய் துருவி போட்டு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அல்லது மதியம் லஞ்சு சாப்பிடும் போதே வெங்காயம் போட்டு தாளித்தும் நம்ம கொடுக்கலாம். இப்போ அதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ரசத்தை நான் அன்றைக்கி தாளித்து விட்டுறேன். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தையும் சேர்த்துக்கிறேன். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களில் கொதித்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரசத்தை எடுத்து வச்சுட்டு பருப்பு வடை ரெடி பண்ணி வச்சுருக்கதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சாதத்தையும் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன்.
இப்போ வந்து மோர் குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக திருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இந்த மோர் குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்படி தட்டிக்கங்க கையில் வச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு மோர் குழம்புக்கு தேவையான பருப்பு வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து வெளியே எடுத்து வச்சிட்றேன். இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வடை பொரித்தது வந்து தேங்காய் பொரித்தேன். அதே தேங்காய் நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்து மோர் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து முழுசாகவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடயே நீல வாக்கில் கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மோர் குழம்புக்கு தேவையான தயிர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப புளிச்ச தயிர் இல்லை, ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து செய்யும்போது மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆடை மட்டும் இல்லாமல் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கையிலையே நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண தயிரை வந்து நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி மோர் குழம்ப திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த தயிர் சேர்க்கணும். ஏன்னா வந்து தயிர் திரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சமாக அந்த பவுலில் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி நான் குழம்போடு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் மூடி எதுவும் போடாமல் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக இது மேலே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எப்போவுமே மோர் குழம்பு செஞ்ச உடனே மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. அந்த ஹீட்டெல்லாம் வந்து குறைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் மீடியம் சைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். மசாலா எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஓரளவு பாதி குக் ஆனதுக்கப்புறமா தான் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்து வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வடையை சேர்த்துக்கணும். நீங்கள் அப்படியே முழுசாகவும் வடை சேர்த்துக்கலாம், அல்லது குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி உடச்சும் சேர்த்துக்கலாம். சாப்பிட போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வடையை சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான லஞ்ச் ரெசிபீஸ் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வடை, மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.